ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போனா அப்ப அழகா சுற்றிட்டு பட்டு பூதி வேஷ்டி போட்டிருந்தா. கச்சேரியில எல்லாம் அப்படிதான் வந்துட்டு இருந்தாருங்க முந்திலாம். அப்புறம் தான் எஸ்பிபி வந்த பேண்ட் போட்டுக்க அண்ணே, அண்ணே பேண்ட் போட்டு வாங்க அண்ணே அப்படின்னு. அதெல்லாம் வெளிநாட்டுக்கு போனாதான்ப்பா, இங்கெல்லாம் அது கிடையாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா வெளிநாட்டுக்கு போனா அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், கிளைமேட் அதனால அந்த மாதிரி போவாரு. இங்க என்ன இருக்குப்பா, இங்க இப்படி வந்தாதான்ப்பா நல்லா அழகா இருக்கும் கச்சேரி, மேடைக்கே ஒரு அழகுன்னு சொல்லுவாரு. இப்ப நீங்க ஃபீமேல் சிங்கர்ஸ் சொன்னீங்க, நீங்க சுஷீலா அம்மா இருக்காங்க, ஜானகி அம்மாவோட நிறைய பாட்டு பாடியிருக்காங்க, எல்லாரும் அம்மா இருக்காங்க. அவரோட அந்த சமகாலத்துல வந்து பி.வி. ஸ்ரீனிவாஸ் ஐயா தொடர்ந்து பாடல்கள் அவரும் பாடிட்டு இருந்தாங்க. சிறுகாழி கோவிந்தராஜன் சாரும் பாடி எல்லாருமே அப்பா சேர்ந்து பாடியிருக்காரு. பாடியிருக்காங்க இல்லையா? அவங்களோட நட்பு எல்லாம் எப்படி? அவங்களோட நல்லா ஏதோ அண்ணன் தம்பிங்க மாதிரிதான் பழகுவாங்க எல்லாருமே. வந்து ஒரு இதுவாவே இல்லாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா கலகலப்பா இருக்கும். சாப்பாடு நினைப்பே யாருக்கும் வராது. இன்னும் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டுக்கே போவாங்க. இல்லைன்னா சாப்பாடுக்கு கூட போக மாட்டேன். அது எப்படிதான் அந்த பச்சையோட அந்த பாட்டெல்லாம் பாடியிருக்காங்கன்னு நினைப்பேன். அப்பவும் பி.வி. சீனிவாசன் தான் உட்லண்ட்ஸ்ல சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்படியா? ஆமா, அவரு ஒரு சீட் ரிசர்வேஷன் எப்பவுமே. ஏதோ ஒரு பாட்டெல்லாம் இதுல சமஸ்கிருதத்துல எழுதிட்டு இருப்பாரு. அப்பா வருவாங்க, 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. வந்து சொல்ல என்னதான் பேசுவாங்க, ரெக்கார்டிங்ல எல்லாம் பேசிட்டு எங்களோட வந்தபோது கூட அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு நாங்க நினைப்போம்.